நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சு. இன்றைய நாள் ஒரு சிறப்பு விருந்தினருடன் அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் எங்கள் சிறப்பு விருந்தினருடன் உங்களை சந்திக்கவிருக்கின்றோம். வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குழுமத்தின் தலைவரும் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை நிறுவியவனுமாகிய ஐயா அவர்களுடன் இன்றைய நாள் எம்மை சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். மிகவும் பின்தங்கிய கிராமத்திலிருந்து வந்து நீங்களும் உயர்ந்து பின்னுக்கில் இருக்கும் எங்கள் தமிழ் பேசும் சமூகத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்கள் பணிவு கலந்த வணக்கங்களும் நன்றிகளும். நன்றி. இந்த முறை கௌரவ கலாநிதி பட்டம் அமெரிக்காவில் இருக்கும் நியூயார்க் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தினால் சட்டத்துறையில் கௌரவ கலாநிதி பட்டம் பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துவதற்கு வயதில்லை, வணங்குகின்றோம். இந்த முறையான நீங்கள் அமெரிக்காவிற்கு இது புது விஜயம் இல்லை, இந்த முறை வந்த விஜயத்தை பற்றி சுருக்கமாக சொல்லிடுவோமா? நான் அமெரிக்காவுக்கு 53 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு வந்ததனுடைய நோக்கம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் பல்கலைக்கழகத்திலே பிங்காம்டன் பல்கலைக்கழகம் எனக்கு ஒரு கௌரவ டாக்டர் பட்டத்தை கொடுப்பதாக முடிவெடுத்து 10ஆம் தேதி வர சொல்லியிருந்தார்கள். அதுக்காக வந்திருந்தேன். கல்விக்கு நான் பாடுபடுவதை அடிப்படையாக வைத்து அந்த பட்டம் எனக்கு வழங்கப்பட்டது. நான் கல்வியிலே மிக அக்கறை எடுத்து இந்தியாவே வளர வேண்டும், அதில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்க வேண்டும், அதற்கு விஐடி ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதை அவர்கள் பாராட்டி கௌரவித்தது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அமெரிக்க மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்க மக்களின் சார்பில் உங்களுக்கும் எங்கள் நன்றிகளும் பாராட்டுகளும். வேலூரில் இருக்கும் பின்தங்கிய மாணவர்களுக்கு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து உங்களாலான உதவிதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான் என்று கூறுவார்கள். ஆனால் வேலூரில் இருக்கும் அந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு நீங்கள் நிஜமான ஒரு தெய்வமாக வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அது பற்றி அந்த முயற்சிக்கு ஏன் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டீர்கள்? ஒன்று, அதில் எவ்வாறான பயனை இந்த மாணவர்கள் பெறுகின்றார்கள், அதையும் கூறிவிடுவோம். நாம் வேலூரை பொறுத்தவரையில் விஐடி பல்கலைக்கழகத்தில் நாம் எந்த விதமான வித்தியாசமும் பாராட்டுவதில்லை. ஜாதி, மதம், மொழி, மாநிலம் எதுவும் பார்ப்பதில்லை. அங்கே வசதி குறைந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்கிறோம். இது பொதுவாக நம்முடைய வேலூரில் மட்டும் வேலூர் வளாகத்தில் 40,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற அத்துணை மாநிலங்களில் இருந்தும் மாணவ மாணவிகள் வருகிறார்கள். உலகத்தின் 71 நாடுகளிலிருந்து மாணவ மாணவிகள் பெரும்பாலும் ஆசியாவிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் யார் யார் பின்தங்கி இருக்கிற நாடுகள் இருந்து வருகிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறோம். அவர்களுக்கு கன்செஷன், நம்ம கட்ட வேண்டிய கட்டணத்தில் அவர்களுக்கு தள்ளுபடி செய்து கொடுக்கிறோம். அதேபோல் நம்முடைய இந்திய நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்களில் யார் யாருக்கு உதவி செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று 2 திட்டங்களை நாம் போட்டு, ஸ்டார்ஸ் என்ற ஒரு திட்டம், சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், அது கிராமப்புறத்து மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். அவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதி உள்ளே வர முடியாது. இந்த ஆண்டு 2,60,000 பேர் நுழைவுத் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதில் வருவது கடினமாகவே அவர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு மாணவனோ ஒரு மாணவியை மாவட்டத்திற்கு தேர்ந்தெடுத்து நல்ல படிப்பவில்லை, அவர்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுக்குறோம். கல்வி, தங்குமிடம், சாப்பாடு எல்லாம் இலவசமாக கொடுத்து முடித்த பிறகு வேலை வாங்கி கொடுத்து விடுகிறோம். அது ஸ்டார்ஸ் என்ற திட்டம். அதில் இதுவரை 1000 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் துவங்கி இப்பொழுது ஆந்திர பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதில் நான் பார்த்தது, ஒரு வீட்டில் இருந்து, ஏழை வீட்டிலிருந்து பையனோ பொண்ணோ படித்து விட்டு வந்தால் அந்த வீட்டினுடைய நிலையே, பொருளாதார நிலையே மாறிவிடுகிறது. அவர்கள் ஏழைகளாக இருப்பவர்கள் நடுத்தர மக்களாகிறார்கள். நடுத்தர மக்களாக இருந்து பின்னாலே வசதியானவர்களாக மாறுவதை பார்க்கிறோம். அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு திட்டம் நாங்கள் செய்திருப்பது யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ட்ரஸ்ட், அனைவருக்கும் உயர்கல்வி
என்ற ஒரு அறக்கட்டளையை துவக்கி அதை இந்த தமிழ்நாடே வர வேண்டும், ஆனால் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேலூர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்று விடாமல் எல்லோரும் உயர்கல்விக்கு போக வேண்டும். ஏதாவது ஒரு பட்டம் அல்லது பட்டயம், டிகிரி அல்லது டிப்ளமோ பெறுவதற்கு வழிவகை செய்வதற்காக பெற்றோரிடத்தில் பேசி ஆசிரியரிடத்தில் பேசி அவர்களுக்கு உதவி செய்கிறோம். இதுவரை 8600 பேருக்கு அந்த உதவியை செய்திருக்கிறோம். அதில் 67% பெண்கள் மாணவிகள். அது அந்த அளவுக்கு அவர்கள் எங்களுடைய மாவட்டம் கல்வியிலே பின்தங்கியது மட்டுமல்ல, இந்த குழந்தை திருமணமும் அதிகமாக நடைபெறுகிற மாவட்டம். 18 வயதுக்கு கீழே திருமணம் செய்தால் குழந்தை திருமணம் என்று சொல்லுகிறோம். அதை தடுப்பதற்கு அது வசதியாக இருக்காது. அப்படியே போய் நெகட்டிவாக நாங்கள் திருமணத்தை தடுக்கிறோம் என்று சொல்லாமல் படிக்க வைக்கிறோம் என்று சொன்னால் பெண்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், பெற்றோர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். அதன் மூலமாக இன்றைக்கு அதை மாற்றி கொண்டிருக்கிறோம். அதை ஒரு முன்மாதிரியாக செய்து நாம் அமெரிக்காவோடு போட்டி போட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அமெரிக்காவிலே GER என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 90%, 88லேருந்து 90 இருக்கு. நாம் தமிழ்நாடு 50%, இந்தியா 27%. தமிழ்நாட்டில் இந்த மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம். அதை தமிழ்நாட்டையும் மீறி அமெரிக்காவோடு போட்டி போட அளவுக்கு 90%க்கு வர வேண்டும் என்ற திட்டத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அது ஒரு பெரிய சேவையாக தொண்டாக நான் கருதுகிறேன். நன்றி ஐயா. இது ஒரு சமூக சீர்திருத்தத்துக்கான மாற்றம். அந்த குறிப்பாக கூறினீர்கள், பெண்களுக்கு அந்த அறிவு சுடரை நாங்கள் ஏற்றி வைத்து விட்டோம் என்றால் ஒரு அந்த வீடு மட்டுமில்லை, அந்த சமூகமே வளர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அந்த சேவைக்கு இனிவரும் காலங்கள் இருக்கும் எங்கள் தலைமுறைகள் தலைவணங்குங்கள். இறுதியாக புலம்பெயர் சமூகமாக, அமெரிக்காவாக இருக்கட்டும், புலம்பெயர் சமூகமாக இனி வரும் காலங்களில் எங்கள் மொழியையும் எங்கள் அடையாளங்களையும் அடுத்த படிக்கு கொண்டு போவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? நாம் எங்கே போனாலும் மொழியை மறக்கக்கூடாது. அதுதான் நமக்கு அடையாளம். தமிழ்நாட்டுக்கு அடையாளம் தமிழ் தெரிந்தவர்கள், தமிழ் பேச படித்தவர்கள் என்ற அடையாளம். அது மட்டுமல்ல, நமக்கு இருக்கிற இலக்கிய இலக்கண வளம் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. உலகத்திலேயே அதிகமான இலக்கியங்களை, பழங்கால இலக்கியங்களை நான் இங்கே சொன்னதைப் போல நம்முடைய முதல் இலக்கண நூல், உலகத்திலேயே முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நூல் வள்ளுவம், திருக்குறள். ஆக இவைகளுக்கு சொந்தக்காரர்களை நாம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும், அவைகளை படிக்க வேண்டும், அதன் வழி நிற்க வேண்டும். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம். அதை அந்நிய நாட்டுக்கு போய் வாழ்ந்தாலும் அதை மறவாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. அமெரிக்க பயணத்தின் பொழுது உங்கள் நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு எங்கள் நன்றிகள். மீண்டும் அமெரிக்க வாழ் தமிழ் பேசும் சமூகத்தின் சார்பில் எங்கள் பணிவு கிடந்த வணக்கங்களும் பாராட்டுகளும். வணக்கம். நன்றி. இன்றைய நாள் எம்முடன் திரு ஜி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார். கௌரவ முனைவர் பட்டம் நியூயார்க் சனி யூனிவர்சிட்டியில் இருந்து கௌரவ முனைவர் பட்டம் வழங்கப்பட்டிருந்தது. அவரது கல்வித்துறைக்கான கௌரவிப்பாக அமெரிக்க மண்ணின் சார்பில், வாஷிங்டன் வாழ் தமிழ் பேசும் சமூகத்தின் சார்பிலும் அமெரிக்க வாழ் தமிழ் பேசும் சமூகத்தின் சார்பிலும் எங்கள் பாராட்டுக்களும் வணக்கங்களும். ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து அவரது கல்விப்பணியும் அதே நேரம் சமூக சீர்திருத்த பணியும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். நன்றி, வணக்கம்.